வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு 2ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்காக நாம் பார்க்க போகிறது வண்ணம் தொட்டு பாடம் 5ஓட புத்தக பயிற்சிகளான 35வது பக்கத்தில் உள்ள இலக்கண பயிற்சியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தையும் சொல்லையும் பொறுத்துக. படத்துக்கு தொடர்பான சொல்ல நாம் என்ன செய்யணுமா, மேட்ச் பண்ணணுமா. பண்ணிடலாமா? என்னென்ன பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். மரங்கள், பெட்டி, பூக்கள், முட்டை, தட்டு, பூ, முட்டைகள், மரம், பெட்டிகள், தட்டு. அப்போ இது தட்டுகள். ஒருமை பன்மை, அதாவது ஒருமைகளையும் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பன்மைகளையும் கொடுத்துருக்காங்க. மரத்துக்கு மரம், மரங்கள், பெட்டி, பெட்டிகள், பூக்கள், பூ, முட்டை, முட்டைகள், தட்டு, தட்டுகள். இது மாதிரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதனை இந்த சொற்களோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். என்ன சொற்கள்லாம் இருக்குது பார்க்கலாமா? முட்டை இருக்குது, மரங்கள், தட்டுகள், பெட்டிகள், பூ, மரம், முட்டைகள், பூக்கள், பெட்டி, தட்டு. இப்போ அதனை அதற்குரிய சொற்களோட நம்ம என்ன பண்ண போகிறோம், பொருத்த போகிறோம். வாங்க பொருத்தலாம். மரங்கள், மரங்கள், முட்டை, முட்டை, பெட்டிகள், பெட்டிகள், பூ, பூ, மரம், மரம், தட்டு, தட்டு, முட்டைகள், முட்டைகள். அப்போ இந்த படங்களுக்குள்ள ஒருமை சொற்கள் மற்றும் பன்மை சொற்கள். இதில் எதெல்லாம் ஒருமை சொற்கள், எதெல்லாம் பன்மை சொற்கள் பார்க்கலாமா? முட்டை ஒருமை, அதோட பன்மை சொல் முட்டைகள். அதே மாதிரி மரங்கள் பன்மை சொல், அதனுடைய ஒருமை சொல் என்னது, மரம். எங்கே இருக்குது, இதோ இருக்குது மரம். அடுத்து தட்டுகள், அப்போ அதற்குரிய ஒருமை சொல்லை நம்ம தேடணும். தட்டு அதனுடைய ஒருமை சொல். பூ, பூவோட பன்மை சொல்லை தேடணும். பூவோட பன்மை சொல் பூக்கள். மரம், மரங்கள். பெட்டி, பெட்டிகள். பெட்டிகள் இங்கே எங்கே இருக்குது, பெட்டிகள். இப்போது நம்ம எல்லாத்தையும் அதற்குரிய ஒருமை சொற்கள் பன்மை சொற்களை பார்த்தாச்சு. இப்போ உரிய பன்மை சொல்லை எழுதுக. அடுத்த கிராமர் பார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. முதல் காலத்தில் என்னன்னு, மிட்டாய். மிட்டாயோட பன்மை சொல் என்னது, மிட்டாய்கள். நம்ம என்ன சேர்ப்போம், க இல் சேர்ப்போம். என்ன சேர்ப்போம், க இல் சேர்ப்போம். அதே மாதிரி சட்டை, சட்டைகளுக்கும் அதே மாதிரி க இல் சேர்த்து எழுத வேண்டியதுதான். பொம்மை, பொம்மைகள். என்ன சேர்த்து எழுதுவோம், அதே மாதிரி கேவும் என்ன எழுத்து சேர்ப்போம், கே அண்ட் இல் சேர்ப்போம். எது சேர்ப்போம், கே இல். இந்த வார்த்தைகள் கூட கே இல் சேர்த்து எழுதலாம். பொம்மை, பொம்மைகள். மேசை, மேசைகள். பை, பைகள். அடுத்ததான் பூ, பூக்கள். இது என்ன சேர்க்க போகிறோம், இக்கு கே இல். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம என்ன சேர்க்கணும், இக்கு கே இல் 3 எழுத்துக்கள் சேர்க்க போகிறோம். வார்த்தைகளை பார்க்கலாமா? பூ, பூக்கள். ஈ, ஈக்கள். தேனி, தேனீக்கள். புறா, புறாக்கள். மைனா, மைனாக்கள். அடுத்து இங்கயில், இங்கயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. பழம், பழங்கள். பட்டம், பட்டங்கள். பாடம், பாடங்கள். புத்தகம், புத்தகங்கள். வண்ணம், வண்ணங்கள். இதில் என்ன சேர்ப்பீங்க, வார்த்தைகளோட இங் கயில். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டம் இருந்ததுன்னா பட்டங்கள், ப இன் ட இங்கள். இங்கே க இக்கு கயில் வார்த்தைகளோட இந்த 3 எழுத்தும் சேர்ப்பீங்க. இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நாம் எப்போவுமே ஒரு லெசன் கற்றுக்குறோன்னா அன்னைக்கு அந்த லெசனை படித்து முடிச்சிடணும். அப்போந்தான் நமக்கு அது சொல்லி தந்த வார்த்தைகள் மறக்காமல் நல்ல ஞாபகம் வச்சுக்க முடியும். யாரெல்லாம் இந்த லெசனை இன்றைக்கி படிக்கிங்கன்னு பார்க்கலாம்.
இதோட நமக்கு ஐந்தாவது பாடத்தோட பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து தொடர்றது 6வது பாடம் என் கற்பனையில். என் கற்பனையில்ங்கிறது தான் 6வது பாடம். நாம் இந்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இந்த வீடியோவில் 6வது பாடம் பற்றி சொல்லித்தரேன். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.